வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கில் ஜனவரி 27 சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்க உள்ளது. அதன் பின்னரே படம் எப்போது வெளியாகும் என்று ரசிகர்களுக்கு தெரியும் என்பதால் நடிகர் விஜயின் ரசிகர்கள் உச்சபட்ச எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்க கோரிய மனு மீது பதிலளிக்க இந்து சமய அறநிலையத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஒரு ஓடாத ஓட்ட என்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் எங்கள் கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சித்துள்ளார். கேரளாவில் ஆளும் இடது ஜனநாயக முன்னணி அரசு ஊழல் நிறைந்ததாக உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலின் புனித தன்மையை கெடுத்துவிட்டது. தங்கத்தை திருடியவர்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம். மக்களின் பிரச்சனைகளை எழுப்ப வேண்டிய காங்கிரஸ் தீவிரவாத சக்திகளை ஊக்குவித்து வருகிறது என கேரளாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி எனப்படும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டசபையில் திமுக அரசு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. உக்ரைன் விவகாரத்தில் தீர்வு காண்பது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பிரதிநிதிகள் விடிய பேச்சுவார்த்தை நடத்தினர். கேரள சட்டசபை தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நேற்று நடந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தை அக்கட்சியின் மூத்த தலைவரும் லோக்சபா எம்பியுமான சசி தரூர் புறக்கணித்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசா புனரமைப்பு பணிக்காக அமெரிக்கா சார்பில் சர்வதேச அமைதி வாரியம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடியை இஸ்ரேலுக்கு வரும்படி அந்நாட்டு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தனது தாயார் படத்தை வைத்திருந்தபடி காத்திருந்த சிறுமிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சியுடன் பாராட்டு தெரிவித்தார். மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் ஒரே மேடையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இருவரும் கை குலுக்கிக் கொண்டனர். எந்த அழுத்தமுமின்றி இந்த கூட்டணியில் அமமுக இணைந்தது என்று பின்னர் பேசிய டிடிவி தினகரன் கூறினார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.